புதிய வருடத்திலே உங்களை அனைவரும் காண மிகவும் மகிழ்ச்சியாக கிடைக்கிறது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நாம் காண்பதில்லை. 2025 நாம் கடந்து வந்த பாதைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், விபத்துக்கள், பண கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், இவை அனைத்தையும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம வந்து சமாதி பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, நம்மளாம் இப்போ சயின்ஸ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி நான் வந்தோடனே பார்த்தேன், 10th படிச்ச ஞாபகம் இல்லை. சயின்ஸ் மாஸ்டர் சகாபுதீன் அவர் பேர். சகாபுதீன் அவர் தான் எங்களுக்கு சயின்ஸ் எடுத்தவர். அவருக்கு அப்படியே ஞாபகம் வந்தார். உடனே அவர் தான் இந்த பட்டாம்பூச்சி, புழு இதெல்லாம் பார்த்து நடத்தினார். இந்த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் 2025 எல்லாத்தையும் குறைச்சிட்டு 2026 வந்துட்டோம். அதனால இன்று கண்ட எகிப்தியனை இனி நாம் காண போவது இல்லை. எங்க போயிருக்கிறோம் நம்ம எல்லாரும்? காணாம நோக்கி போயிருக்கிறோம். எகிப்துல இருந்து கஷ்டம், நஷ்டம், பாடுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு 400 வருஷம் கஷ்டப்பட்டாரு இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்துல பாடாய் மாட்டிக்கிட்டு மிகவும் அவர்கள் அனுபவிக்காத கஷ்டங்கள் கிடையாது. எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு அவங்க கடந்து வந்த பாதைகள் கிட்டத்தட்ட 400 years ஆயிடுச்சு. கடவுள் அப்படியே நடத்திட்டே வந்தார். ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு தீர்க்கதரிசி மூலமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்து, இன்னைக்கு நம்ம கையிலெல்லாம் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. அன்றைக்கு வேதாகமம் எல்லாம் சுருள் தான் இருக்கும். கடவுள் நம்மை போல மனிதர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசி மூலமாக இவர்களை நடத்தி வந்தார். எங்க நடத்தி வந்தார்னா, நாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் கானான் தேசத்துக்கு அன்னைக்கு வந்துட்டாங்க. நாமெல்லாம் கானான் தேசத்து பிள்ளைகள். சிறப்பா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்தையும் பெற்று நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா நம்ம இப்போ கானான் தேசத்துல இருப்பதனால வந்திருக்கிறோம். போன கடந்த ஒரு மாதமாக எனக்கு திங்கிங் வேற மாதிரி போயிட்டே இருந்தது. சின்ன ஒரு விட்னஸ் சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிடா. அப்புறம் பிரசங்கம் முடியல, பிரசங்கம் பாஸ்டர் பேசுவார். அதுக்கப்புறம் ஒரு மாசமாக எனக்கு 100 கோடின்னு போயிட்டே இருக்கு மனசுல. திங்கிங் போயிட்டே இருக்கு. ஒயிட் கடை சொன்ன என்னன்னு தெரியல, எனக்கு 100 கோடின்னு போயிட்டே இருக்கு. தெரியல, தூரம் அப்படின்னு நினைச்சுனேன். எந்திரிச்சல்லதான் டிரைவிங் பண்ணி கார் ஓட்டின்னு போகும்போதும் திங்கிங் எல்லாம் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால போயிட்டே இருக்கும். ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு நிறைய ஃபினான்ஸில் எனக்கு லிங்க் பண்ணி விட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பணவர்கள் இருந்தது, பிஸ்னஸ்க்கு நிறைய வந்தது. அதனால ஒரே ஆளாக சமாளித்து முடிந்ததுனால சரியான பாதைக்கு எடுத்துக்க முடியல. பார்ட்னர்ஸ்லாம் சரியில்லை. அப்புறம் அவங்க அப்படியே நடந்து போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே வந்துட்டோம். என்னைக்கு நாங்கள் அந்த கடவுள் ஒரு கூட்டை பிரிக்கிறாருன்னா அது சிறை கிடைக்கிறதுக்கு தான் இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு 4 பேர் 3 பேர் இருக்கணும்னா திடீர்னு ஒன்று தெரியணும்னா அது நல்லது தான். கடவுள் கூட்டை கலைச்சாருன்னா அந்த கூட்டை கலைக்கிறதுலாம் கீழே வந்துட மாட்டாங்க. அது வேற ஒரு இடத்துல போய் பெரிய கூட்டாக அதுதான் ஆண்டவர் வந்து ஜெயராம் சார் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார். இப்போ எந்த பார்ட்னர்ஸும் கிடையாது, தனியாக நடத்திட்டு இப்போ நல்லா இருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. இந்த காலங்களில் இருக்கிற இந்த கஷ்டங்கள், கடன்கள் ஒரு பக்கம் பெரியக்கு வந்தாலும் கடவுள் என்னோடு கூட இருக்குன்னா, கடவுள் சிறு வயதுல இருந்து நம்ம கடவுள் கூட வளர்ந்ததுனால
அந்த கொஞ்சம் கூட பயம் என்பது நமக்கு கிடையாது. கடன்கள் 1000 ஆச்சு, லட்சமாச்சு, பல லட்சமாச்சு, கோடிகள் ஆயிடுச்சு. கடன்கள் கோடிகள் ஆனாலும் நமக்கு போடாத கோடி நாங்கள் கொடுக்குற கடவுள் என்னோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடன்கள் ஒரு பக்கம் அடைந்து கொண்டே வருகிறது, பிஸ்னஸும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் எங்களை நல்ல முறையில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். 2025 கடைசி வாரத்தில் நாங்கள் உட்காந்து இருக்கும்போது பாஸ்டர் அந்த பிஸ்னஸை பற்றி பேசிட்டே இருந்தார். அப்போது எனக்கு திங்கிங் எல்லாம் 100 crores 100 கோடி 100 கோடி தான் மனசில் ஓடிட்டு இருந்தது. நான் கட்டப்படி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு உங்களை வந்து பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வருடத்தை நீங்கள் வந்து பெரிய வகைகள்லேயே அடைவீங்க. அது மிகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம் முன்பதற்கும் மேலாக செய்கிறவர் ஆண்டவர். நேற்று கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம கடந்த வந்த பாதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நினைத்து பார்த்தோம் என்றால் அவர்கள் நன்றி சொல்வது நமக்கு போதாது. ஒரு காரியங்களை நமக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். என்னையும் எங்களோட குடும்பத்தையும் அப்படிதான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் மறுரூபகமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் புதிய வருடத்திலே முதல் நாள் நீங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க, எதை மட்டும் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். தைரியமாக விசுவாசமாக உங்க காலத்தை வைங்க. நீங்க கண்டிப்பாக ரீச் அடைவீங்க. பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டுவீங்க. கடவுளை காட்ட எல்லாத்தையும் செய்வீங்க. ஒரு வசனத்தை மட்டும் வாசனம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, நம்மளுடைய ஐஸ்வர்யம் இல்லை, நம்முடைய பெற்றோருடைய ஐஸ்வர்யம் இல்லை, நண்பர்கள் உறவினர்கள் அவருடைய சொத்தையோ நம்ம வாங்கி நம்ம குடும்பம் இல்லை. தேவன் நமக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறதான பொருள், ஆபரணங்கள், பணம், சந்தோஷம், நற்செய்தி, இதெல்லாம் தான் ஐஸ்வர்யம். தேவன் வைத்திருக்கிறதான ஐஸ்வர்யம். நம்ம கிட்ட இருக்கிறதான குறைகள் என்னென்ன குறைகள்? பற்றாக்குறைகள்லாம் என்னென்ன? முதல்ல நமக்கு வர்றது என்னன்னா பணம் தான் பற்றாக்குறை. குடும்ப சூழ்நிலை, குடும்பத்திலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, எல்லாவற்றையும் ஃபர்ஸ்ட் மூலதனம் என்னவென்றால் பணம். பணம் பாக்கெட்ல இருந்தா அதுக்கு நம்ம கொடுக்குற சந்தோஷமே வேற. நமக்கு எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும், செழிப்பாகவே இருக்கும், எப்பவுமே எனி டைம். ஒரு சிம்பிளா நடந்து போனா கூட நம்மளுடைய ஃபேஸ் வந்து அவங்க பிரைட்னஸாக இருக்கும். எது இருந்தால் பணம் இருந்தால் நம்ம பாக்கெட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும், எது இருந்தாலும் சரி. ஆனால் நம்மளும் தான் இருக்கணும். அந்த பணம் நம்மளுடையதாக இருந்தால் நம்மளுடைய நடையே வேற மாதிரி இருக்கும், பேச்சு ரொம்ப திகராக இருக்கும், ரொம்ப அப்படியே ஒரு கெத்தாக போயிட்டு இருக்கும். பணம் இல்லாமல் வேற எது இருந்தாலும் சரி, அது நத்திங், ஒன்றுமே கிடையாது. அதுக்கு எதுவுமே ஈக்குவல் பண்ண முடியாது. பணம் இல்லாமல் வேற எது இருந்தாலும் சரி, நமக்கு அந்த 10 ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது, 100 ட்ரெஸ் இருக்குது, பீரோ இருக்குது, கட்டில் இருக்குது, பெரிய வீடு இருக்கு, பெரிய அசட் இருந்தாலும் பணம் இருக்கு. அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையா சொத்து இப்போ நமக்கு ஒரு 50 லட்ச ரூபா வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம், பெரிய சந்தோஷம் இருக்குன்னா அவன் பெருசாக சந்தோஷம் இருக்கு. வீடு இருக்கு, அவ்வளோதான். நமக்கு வீடு இருக்கு, ஆனால் நினைச்ச மாதிரி நம்மளால செலவு பண்ண முடியாது, நினைச்சது ஒரு ரீச் பண்ண முடியாது, நினைச்சபடி நம்மளுடைய எண்ணம் போல வாழ முடியாது, பசங்களை பெருசாக படிக்க வைக்க முடியாது, ஒரு வாகனத்தை வாங்க வைக்க முடியாது,
நமக்கு சொந்த வீடு இருக்கு. ஆனா அது யார் கொடுத்த வீடா இருக்கு? எங்க அப்பா சம்பாதிச்ச வீடா இருக்கு, எங்க தாத்தா சம்பாதிச்ச வீடா இருக்குல்ல, நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடாக கூட இருக்கட்டும், ஒரு வீடு இருந்தா அதை பேஸ் பண்ணி நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது. அதை நினைச்ச மாதிரியே நம்ம விற்கவும் முடியாது, கடன் வாங்கவும் முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய பிற்காலத்துக்கு நம்முடைய பிள்ளைக்கு வேணுன்ற ஒரே தீக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. பணம் மட்டும் இருந்தா, பணம் எல்லாத்துக்குமே வேற இருக்கிறது போல பணம் எல்லாத்தையும் செய்யாது, மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். அது ஏன்னா அது பணம் செய்யறாரு அப்படி இருக்கும். நாங்களாம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த பணத்துக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டியது அந்த தைரியத்தையும் மன சத்துவத்தையும் மகிழ்ச்சியும் யார் கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் கொடுக்கிறார். அது இந்த வின்னிங் லைஃப் சர்ச் வந்து வார வாரம் எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. கடவுள் வந்து இந்த வசனத்து மூலம் நமக்கு தெளிவுபடுத்துறார். இந்த தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் மகிமையிலே நிறைவார். மகிமையிலே மாத்திரமல்ல, இமையிலும் இந்த பூமியில வாழ்க்கை கொண்டிருக்கிற இங்கே நமக்கு சந்தோஷம் வாழ வேண்டும் என்றால் ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. அந்த ஐஸ்வர்யத்தை இந்த சபை மூலமாக நம்மளுடைய சபை போதகர் உங்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வருடத்திலே நம்ம கடந்து வந்த பாதை, கடந்து வந்த வருடமாக இல்லாமல் இந்த புதிய வருடத்திலே நாம் மிகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் பணத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் சகல விதமான ஆசீர்வாதத்தோடும் இந்த வருடத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஏனென்றால் சகலத்தையும் படைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட மட்டுமல்ல உங்கள் அனைவரோடு கூட ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் கடந்து வருகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம வேலைக்கு செல்கிற இடத்துலையும், படிப்புக்கு காலேஜ் ஸ்கூல் வேலை செய்கிற இடம் எங்கே சென்றாலும் நாம் நம்மளை பக்குவமாக பாதுகாக்கிற இடம், நமக்காக தூதர்களை கட்டளையிட்டு நம்ம எங்கே சென்றாலும் நம்மளை வேலை எடுத்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். நம்ம எங்கே சென்றாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடல் கடத்தை சொல்லிட்டு போகிறது கிடையாது. வீட்டில் அப்பா இருந்தால் அம்மா கிட்ட இருந்தால் ஒரு ஃபோன் அடிச்சு, வீட்டில் இருக்க யார் இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் கடவுள் கிட்ட யாருமே சொல்லவே மாட்டோம். இதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ட்ரெஸ்ஸு போடுவோம், எல்லாம் போடுவோம், போயிட்டு வருமானு போயிடுவோம். ஆனால் ஒரு வாரத்தை கூட ஆண்டவரே நான் இங்கே போகிறேன், என்னை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, ஆனால் சொன்னது கிடையாது. காலையில எழுந்திரிச்சு போகிறப்ப ப்ரேயர் பண்ணிட்டு போப்பான்னு அப்படி 2-3 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் மறந்தாலும் நம் கண்ணின் மணியை ஒவ்வொரு நாளும் மறக்காமல் இருக்கிற தேவன் நம்மளை சுற்றிலுமாக நம்மளை பாதுகாத்து வேலையெடுத்து நம்மளை சுற்றிலுமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்துல உங்களை கொடான கோடி பெருக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். செலுத்து இருக்கும்படி நான் வாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் செலுத்து சுகித்து இருக்க நாங்கள் எங்கள் குடும்பமாக உங்களை நாங்கள் வாழ்த்தி செலுத்திருக்கும்படி மீண்டும் மீண்டுமாக உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, விசுவாசமா இருங்க, விசுவாசத்திலே உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார்.